இந்த 2 பேரும் ஒரு அடர்ந்த புல்வெளிக்குள்ள மாட்டிக்கிட்டு எங்க இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே நேரத்துல ஜம்ப் பண்றாங்க. பார்த்தா 2 பேருக்கும் இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இப்ப 2 பேருக்கும் இடையில உள்ள தூரம் ரொம்பவே அதிகமாயிடுது. இத பார்த்து 2 பேருக்குமே பயங்கரமான பயம் வந்துடுது. உடனே அந்த பையன் அவன் தங்கச்சி இருக்கிற திசையை நோக்கி வேகமா ஓடி வர ஆரம்பிக்கிறான். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே இடையில காலு ஸ்லிப் ஆகி அங்க இருந்து களிமண்ல விழுந்துடுறான். அப்படியே எந்திரிச்சு திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு நாய் செத்து போய் கிடக்குது. அதை பார்த்து அவனுக்கு இன்னும் பயம் வந்துடுது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஒருத்தர் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே அவங்க 2 பேருமே ஒரே இடத்துக்கு வரவே முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. இப்ப அந்த பொண்ணு அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறா. அப்ப அந்த புல்வெளிக்குள்ள இருந்து வேற ஒருத்தன் வெளியில வரான். அவன் வந்து இவகிட்ட நான் என்னுடைய ஒய்ஃபையும் பையனையும் தொலைச்சிட்டேன், நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்க கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க என் பின்னாலேயே வந்தா நான் உங்களை இந்த புல்வெளிக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சரி ஓகேன்னு அந்த பொண்ணும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அப்ப அங்க கீழே ஏதோ பேக் கிடக்குது. அதை குனிஞ்சு பார்த்துட்டு நிமிந்து பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல அவனுமே தொலைஞ்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் இவளுடைய அண்ணன் இவ பேரை சொல்லி ரொம்ப நேரமா கூப்பிட்டு தேடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு இடத்துல டயர்ட் ஆகி உட்கார்ந்துறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வரான். இவனுடைய குரலை கேட்டு தான் இவங்க 2 பேருமே இந்த புல்வெளிக்குள்ளேயே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிது. இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் அவளை காணோம்னு சொல்லிட்டு அங்க வெளியில காரை பார்த்துட்டு அவளை தேடிக்கிட்டு அந்த புல்வெளிக்குள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும்னா இந்த புல்வெளிக்குள்ள வரவங்க எல்லாம் ஒரு டைம் லூப்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த விஷயமே திரும்ப நடக்குது. இதுல இருந்து வெளியில போறதுக்கு ஒரே வழி அடுத்த டைம் லூப் வரும்போது அவங்க அந்த புல்வெளிக்குள்ள போகாம இருக்கணும்.